वालेकुम वालेकुम अस्सलाम ஜானு சச்சி ப்ளவுஸ் வெட்டுறீங்களா? வெட்டுங்க. ஆமா சச்சி சுற்றளவு சுற்றளவு எடுத்துட்டீங்களா? எடுக்க போகிறோம். எவ்வளோம்மா சுற்றளவு? 11.25 தையல் சேர்த்து 12.25. எடுங்க. கரையை ஃபுல் பண்ணியாச்சா? வெட்டிடலாமா சச்சி? வெட்டுமா. இது எதுக்காக? அது கை. இது சுற்றளவு பாடி பீஸ். வெட்டுங்க. வெட்டியாச்சு சச்சி. எல்லாமே நீங்கள் தான் செய்யணும். ஓகே. நான் வீடியோ மட்டும் பிடிக்க போகிறேன். மடிப்பு சுற்றளவு எந்த பக்கமாக இருக்கணும்? மடிப்பு சுற்றளவு முகத்துக்கு முன்னாடி போடுங்க. நீங்கள் எடுத்த சுற்றளவு கரெக்டாக உங்கள் முகத்துக்கு முன்னாடி வரணும். எனக்கு வச்சு காமிங்க. அது பேக்கு, மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டு. இப்படி ஓப்பன் பண்ணுங்க. இது சுற்றளவு வச்சு காமிங்க. சுற்றளவு எவ்வளோ எடுத்தீங்க? 11.25 தையல் சேர்த்தா 12.25 1 இன்ச்சு சேர்த்துருக்கோம். வச்சு காமிங்க. ஓகேம்மா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கேருந்து பேக் பீஸு மடித்தா தான் ஃப்ரண்ட் பீஸு. ஃபஸ்ட்டு பேக் பீஸ் எவ்வளோ எடுக்கணும்? 2 இன்ச். பொறுமை. ஜானு 2 இன்ச் எடுத்துட்டிங்களா? இப்போ ஹைட் எடுங்க. பேக் சைடு அப்படின்றதால பேக்ல இருந்து ஹைட் எடுக்கணும். பின்பாகம் கரெக்டாக ஷோல்டர் கிட்ட தையல் மடிங்க. ஸ்கேல் வச்சு கூட மடிமா. ஸ்கேலு கரெக்டாக வைங்க. கிராஸாக வைக்கிறீங்க பாருங்க. கொடுங்க. அழுத்தி பிடிங்க. ஸ்கேல் எடுத்துட்டு கீழே இருக்கிற அளவு மேலே அப்படியே காப்பி பண்ணுங்க. இந்த ஸ்கேல் எடுத்துக்கணும். இருங்க, முதல்ல எப்படி போடணும் கோடு இங்கே பாருங்கள். அரேஞ்ச் வச்சுட்டிங்களா? இப்போ கோடு போடுங்க. இப்போ அப்படியே ஸ்கேலை எடுத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்து பொறுமை அப்படியே மேலே ஒட்டி கொடுமா. நீ ஃபோனை பிடி. இந்த எட்ஜு அப்படியே கீழே இருக்கிற அளவு அப்படியே மேலே இப்போ போட்டனா. இப்போ ஃபஸ்ட்டு கழுத்து எங்கே வரும்? இங்கே. ஷோல்டரு ஆம்கோல் இங்கே செஸ்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருப்போம் இல்லைங்களா? 2.25 எடுங்க. தையலுக்கு கோடு போடுங்க. ஸ்கேல் அப்படியே ப்ரெஸ் பண்ணி பேக் ஃப்ரண்ட் ரெண்டும் போடணும். ஷோல்டர் எடுங்க. தைக்கிற ஒர்க் எடுப்பா. பர்னி கிடச்சிச்சாம்மா அந்த பீஸு? அந்த பீஸ் வேணுமேம்மா நமக்கு டிசைனிங்க்கு. அதில் எங்கேயும் விட்டு போட்டிங்களோ நெக்கு? இது கரெக்டாக வைமா. இந்த ப்ளவுஸ் போட்டு காமி நெக்கு. நான் நேற்று உனக்கு வச்சு கொடுத்தேம்மா. நேற்று கிளாஸ் ஒர்க்கில் உங்களுக்கு வச்சு கொடுத்தேன் நான். இந்த ப்ளவுஸில் இந்த இடம் பேட்ச் ஒர்க் வரீங்களா டிசைனுக்கு? நான் வச்சு கொடுத்தேனே. பீஸ் இருக்கும் பாருங்கள். கழுத்து வரைஞ்சாச்சா? தையல் மேலேக்கு மேலே கீழேக்கு கீழே பாயிண்ட் எடுங்க. இதுக்கு ஒரு பாயிண்ட் எடுங்க ஃபஸ்ட்டு. எங்கடாம்மா எடுத்துருக்க? இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் எடுமா. இன்னொரு பாயிண்ட் எடுங்க. இதுக்கு 3 பாயிண்ட் எடுக்கணும்ல? எடுத்தாச்சா?
இப்போ சென்டர் டக்ஸுக்கு கோடு போடுங்க. கழுத்து ஜாயின் பண்ணிடலாம் சிச்சி. ஜாயின் பண்ணிடுங்க. அதே பீஸ் எடுத்து எது மார்க் பண்ணீங்களோ அதே பீஸு டக்ஸு சென்டர் இங்கிருந்து இங்கே மடிங்க. நல்லா இழுத்து எடுங்க. கீழேக்கு கீழே தையல், மேலேக்கு சரியான அளவு, கீழேக்கு தையல். பட்டையாக போடாதும்மா, அழகாக போடு. அதுக்கும் வரீங்க, ஜாயின் பண்ணுங்க. சென்டர் கோடு போடுங்க டக்ஸுக்கு. போட்டாச்சாம்மா? போட்டாச்சு. கடைசியாக ஆம்கோல் முடிஞ்சிச்சா டக்ஸு? கடைசியாக ஆம்கோல் வைங்க. எப்படி வைக்கணும்? எந்த பாட்டு எடுத்தீங்களோ அதே பாட்டு தான் வைக்கணும். இது எந்த இடம்? கீழே மடித்து தைக்கிற இடம். பின்பாகத்து 2 இன்ச்சு எடுங்க. கீழேக்கு கீழே நல்லா இழுத்து எடுப்பா. மேலேக்கு மேலே பாக்ஸ் போடுங்க. இந்த கவு ஜாயின் பண்ணுங்க. கீழே பாயிண்டில் ஜாயின் பண்ணணும். தையலில் ஜாயின் பண்ணணும். கீழே பாயிண்ட்டு மேலே பாயிண்டில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பாக்ஸ் போடுங்க. பாக்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரே பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். ஆம்கோல் பாக்ஸு, ஃப்ரண்ட் பேக்கு. அது எவ்வளோ சொல்லுங்கள்? 1 இன்ச்சா? ஆம்கோல் பாயிண்ட் வச்சு காமிங்க. எவ்வளோ சொல்லுங்க எனக்கு. இங்கே 2 இங்கே அப்படியே கோடு போடுங்க. கோடு போட்டு பாயிண்ட் எடுங்க. கவு வரைங்க. கோடு போடலை, சரி வரைங்க. இந்த கார்னர் நேராக கோடு போடுமா. 1க்கு எப்படி போட்டு அதே மாதிரி போடு. கோடு போட்டு அப்படியே 1.5 எடுத்துக்கணும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டு செகண்டு ஃப்ரண்ட் பீஸ் வரைங்க. எங்கேருந்து எப்படி ஜாயின் பண்ணோம்? 2த்துக்கும் 1.5க்கும் சென்டர் முக்காவா? இந்த கவுல இதுலேயே ஜாயின் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி இதில் இப்படி எடுத்துகிட்டு வரணும். இவ்வளோதான். இங்கே டக்ஸ் இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட்டு? கிராஸ் கொடுங்க. மூணு டக்ஸ் வந்துச்சுங்களா? 1 2 3. தைக்கிறது பாயிண்ட் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது தானே? தைச்சிடுவீங்களா? இல்லை வரைஞ்சிடலாமா? டக்ஸ் வரைஞ்சிடலாமா? இல்லை சச்சி, நான் தைச்சிக்கிறேன். சரி. ஃபர்ஸ்ட் அம்மா ஃபர்ஸ்ட் பின்னாடி 1/2 இன்ச்சு. சசிகலா முடிச்சுட்டு எனக்கு கூப்பிடுங்க. ஸ்டீஃபா நீங்கள் பின்னாடி கழுத்து 1/2 இன்ச்சு சச்சி. என்னம்மா 1/2 வரைஞ்சாச்சா? வெட்டுங்க. ஃபாஸ்ட்டாக வெட்டுமா, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகே சச்சி. தனி ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் வெட்டுமா.
சொல்லுங்க. இது வந்து அர்க்கத்து எல்லா இடம் கரெக்டாக பண்ண ஜானு. பண்ணியாச்சு சச்சி. கை போட்டுறியாமா? கை மார்க் பண்ணி காமிச்சிடுங்க. ஓகே சச்சி. 1 இன்ச்சு கூட போட்டியாமா? சரியான அளவு தையலுக்கு இங்கே கீழே கீழே. சரி மேலே. எடுத்துடுங்க. கோடு போடுங்க. ரொம்ப டவுனாக இருக்குமா? இங்கேருந்து 3 இன்ச்சாக இருக்கா பாரு. இந்த ப்ளவுஸ் தப்பாக இருக்குது. 3 இன்ச்சு பாயிண்ட் வை. இப்போ இங்கேருந்து டவுன் பண்ணுங்கள். இது தப்பு. ப்ளவுஸ் தப்பாக இருக்காது. 3 இன்ச்சு தான் வரணும். இங்கேருந்து இங்கே 2 1 பாயிண்ட் வைங்க. 2 1 1 இன்ச்சு டைட்டாக துணி பிடிமா. 1 இன்ச்சு இங்கேருந்து முக்கா இங்கே வர மாதிரி இந்த பாயிண்ட். வெட்டுங்க. பாயிண்ட் புள்ளியாக வச்சுருக்கேன். ஷேப் அழகாக எடுத்துட்டுங்க. முன்பாகம் தனியாக வெட்டணும். 2 பீஸ் வெட்டணும். சிசர் ஸ்ட்ரைட்டாக பிடிமா. அர்க்கத்து இங்கே ஒரு அர்க்கத்து. ஜானு பாடி பீஸ் வெட்டியாச்சா? கை வைங்க. கை காமிங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.